வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கத்தாரின் தந்தை மறைவு. முன்னாள் அமீர் ஷேக் ஹேமத் பின்பு கலிஃபா அல்தானி திடீரென காலமானார். இவருடைய மறைவு கத்தார் நாட்டின் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல், அவர் எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் ஷேக் ஹேமத் பின் கலிஃபா அல்தானி இன்று காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 74. கத்தாரின் தந்தை என்று அழைக்கப்படும் வந்த இவர் மரணத்தை உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. கத்தார் நாட்டின் தலைவராக அமீர் என்று அழைக்கிறார். அமீர் என்றால் மன்னர் என்றும் பொருள்படும். கத்தாரை எடுத்துக்கொண்டால் அமீராக இருப்பவர்தான் நாட்டின் உச்சபட்ச அதிபர் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் கத்தார் நாட்டின் ஆமீராக கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை செயல்பட்டவர்தான் ஷேக் அகமத் பின் கலிஃபா என்று இப்போது பார்த்தீங்கன்னா மறைந்துள்ளார். இவருடைய மரணம் கத்தார் நாட்டின் அரசு உறுதி செய்துள்ளது. கத்தார் அமீரின் அதிகாரப்பூர்வமாக அலுவலகமான அமீரி தீவான் உறுதி செய்துள்ளார். இது தொடர்பாக அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று காலை தந்தை அமீர் என்று போற்றப்படும் மரியாதைக்குரிய ஷேக் அகமத் பின் கலிஃபா மறைந்திருக்கிறார். அவருடைய மறைவால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு அமீரா திவான் ஆழ்ந்த துயரத்தை வெளிப்படுத்துகிறார் என சொல்லப்படுகிறது. கத்தாரின் அமீர ஷேக் அகமத் பின் கலிஃபா தானி பதவி வகித்த போது நாட்டிற்கு வளர்ச்சிக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக அந்த நாட்டை எண்ணெய் வளமிக்க நாடாக மாற்றியதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இவருடைய மறைவு தலைமையின் கீழ் நாடு பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட மேம்பட்ட. குறிப்பாக இவரது பதவி காலத்தில்தான், அதாவது 1996ஆம் ஆண்டில் ஜெர்ஜா என்னப்படும் சர்வதேச செய்தி நிறுவனம் தொடரப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டில் கத்தாரின் முதல் நிரந்தர அரசியலமைப்பின் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. கத்தாரின் நகராட்சி தேர்தல்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டதோடு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் தான் கத்தாரின் தந்தை என்று ஷேக் அகமத் பின் கலிஃபா தனி அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டு வந்தார். அதன் பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டில் ஷேக் அமா தனது அமீர் பதவியிலிருந்து விலகினார். அந்த பொறுப்பில் தனது 33 வயது மகன் ஷேக் தமீன் பின் ஹெமத் அல் தானியிடம் வழங்கினார். ஷேக் தமீன் பின்பு கத்தார் நாட்டின் அமீராக இருந்து நாட்டை வழிநடத்தி வருகிறார். கத்தார் நாட்டிற்கு நம் நாட்டிற்கும் இடையே நல்ல நெருக்கமான உறவு உள்ளது. கச்சா எண்ணெய், கேஸ் உள்ளிட்ட நமக்கு கத்தார் வழங்கி வருகிறது. இந்த உறவுக்கு தற்போது மறைந்த ஷேக் அகமத் பின் முக்கிய காரணமாகும் என்று அவருடைய நாட்டின் முக்கிய பிரதமரான மோடிஜி அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. இவருடைய மரணத்திற்கு பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.